ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு வெற்றி குரல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அல்லது அடிப்படை உரிமைகள். இது வந்து நம்மளோட 10th புக்கில் ஸ்பெஷலாக சூப்பராக இருக்கும். அதோட சின்ன நோட்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது நம்மளோட நாட்டில் கான்ஸ்டியூஷன் எழுதுனப்ப நம்ம மக்களுக்கு என்னென்ன உரிமைகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்களுக்கான உரிமைகளை அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அந்த உரிமைகள் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல என்ன பகுதியில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பகுதி 3ல இருக்கு. பகுதி 3ல இருக்கக்கூடிய பிரிவுகள் என்னென்னு பார்த்தா, அதாவது ஆர்டிகிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஆர்டிகிள் 12ல இருந்து ஆர்டிகிள் 35 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகிளும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி தான் பேசுது. இந்த பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பகுதி தான் மக்களுக்கான உரிமைகளை கொடுக்கக்கூடிய பகுதி. நம்ம கான்ஸ்டியூஷனோட அடிப்படையவே நிறைவேற்றக்கூடிய பகுதி இதுவா இருக்கிறதுனால இந்த பகுதியை இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது 7 அடிப்படை உரிமைகள். சார் புக்ல 6 தானே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புக்ல இருக்கிறது 6 தான். கான்ஸ்டிடியூஷன் எழுதுனப்ப இருந்தது 7, ஆனா இப்ப இருக்கிறது 6. அதுக்கான காரணமும் இருக்கு. என்னன்னா 7 அடிப்படை உரிமைகள்ல ஒரு உரிமை மட்டும் இப்ப இல்ல. என்ன உரிமை அப்படின்னு பார்த்தோமா, சொத்துரிமை. சரிங்களா? அந்த சொத்துரிமைய பின்னால ஒரு சட்ட திருத்தம் போட்டு அடிப்படை உரிமையில இருந்து நீக்கி அதை ஒரு சட்ட உரிமையா மாத்திருப்பாங்க நம்மளோட கவர்மெண்ட். ஸோ இப்ப இருக்கிறது கரண்டா இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள்னு பார்த்தோம்னா 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான். சரி, உரிமை என்னன்னு பார்க்கும்போது சமத்துவ உரிமை. இங்கிலீஷ்ல ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவை தான் சமத்துவ உரிமைன்னு சொல்றாங்க. இதுல மொத்தம் இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 ஆர்டிகிள்ஸ் இருக்கும். அதுல நாம இங்க 14ல இருந்து ஆரம்பிக்கும். ஆர்டிகிள் 12, 13 ரெண்டுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் சார்ந்த ஆர்டிகிள் தான். இதுல 12 மாநிலம்னா என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்கும். சரிங்களா? இல்ல அரசுனா என்னன்னு சொல்லியிருக்கும். அது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஆர்டிகிள்ஸை யாரெல்லாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றது தான். டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கும். ஆர்டிகிள் 12 டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்டேட், மாநிலம் இல்ல அரசு எது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்த ஆர்டிகிள் 13, அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அடிப்படை உரிமைகளை பாதிக்கிற மாதிரி எந்த சட்ட திருத்தமோ இல்ல சட்டமோ நம்மளோட அரசாங்கம் செயல்படுத்த முயன்றதுன்னா அது செல்லாததாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த 13வது ஆர்டிகிள் தான் நம்மளோட அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஆர்டிகிளா இருக்கு. சரி சார், இப்ப அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் எதுன்னு பார்ப்போம். பிரிவு 14 இல்ல ஆர்டிகிள் 14, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்தியால இருக்கக்கூடிய எல்லையிலே பிறந்த எல்லாருமே சட்டத்துக்கு முன்னால சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 14. 15 என்ன சொல்லுதுன்னா, அந்த இந்திய எல்லைக்குள்ளார இருக்கக்கூடிய மக்களாகட்டும், மக்கள் அப்படின்னு சொல்லிட்டோம், மக்கள் பல பிரிவுகளா இருக்காங்க. மதத்தால பிரிஞ்சிருக்காங்க, இனத்தால பிரிஞ்சிருக்காங்க, ஜாதியினால பிரிஞ்சிருக்காங்க, ஏன் ஆண் பெண்ணுன்னு கூட பிரிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் காரணம் காட்டி அவங்கள பாகுபடுத்தக்கூடாது, ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே அப்படின்னு சொல்லி ஏளனம் செய்யக்கூடாது, அந்த பிற்போக்குத்தனங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகிள் 15. அதாவது யாரும் மேலானவங்களோ கீழானவங்களோ கிடையாது. இந்த ஜாதி, மதம், இனம் இதெல்லாம் சார்ந்து எல்லாரும் சமம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 15. ஆர்டிகிள் 16 நம்ம எல்லாருக்கும் ஆஸ்பிரன்ஸுக்கு தேவையான ஆர்டிகிள். பொது வேலை வாய்ப்புல வந்து சம வாய்ப்பு அளித்தல். மேல நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, பிரிவு 15ல எதெல்லாம் காரணம் காட்டி பாகுபாடு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களோ அதெல்லாம் காரணம் காட்டி வேலை வாய்ப்புலையும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. எது? ஆர்டிகிள் 16. ஆனா அந்த ஆர்டிகிள் 16ல சப் கிளாஸ்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துதான் நம்மளோட ரிசர்வேஷன் அப்படிங்கறத உள்ள கொண்டு போயிருப்பாங்க. ரிசர்வேஷன் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம அதை பார்ப்போம் தெளிவா. அடுத்த ஆர்டிகிள் 17. 17ங்கிறது தீண்டாமையை ஒழித்தல். தீண்டாமைனா என்னன்னா, ஒரு சில மக்களை வந்து கீழானவங்க அவங்க எல்லாம் வந்து நம்ம இடத்துக்குள்ளார வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பிற்போக்குத்தனங்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரைக்கும் அதிகமா இருந்தது. இப்ப அதெல்லாம் குறைச்சிட்டாங்க. சோ அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது, தீண்டாமை அப்படிங்கறத ஒழிக்கப்படணும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் தீண்டாமைய ஒழிக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டு கிட்டத்தட்ட ஒழிச்சாச்சு. அடுத்த பிரிவு 18. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இராணுவத்துல இருக்கிறவங்களோ இல்ல படிச்சு வாங்கக்கூடிய பட்டங்களோ, தட் மீன்ஸ் பிஇ டிகிரி,
பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி, எம்ஃபில் இந்த மாதிரியான டிகிரியை தவிர, இல்லை டாக்டர் பட்டம், டாக்டர்னா டாக்டரா இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பட்டம், இதை தவிர, இல்லை மிலிட்ரியில வந்து ஹை ரேங்க் பொசிஷன்ஸ் இருக்கும், கமாண்டரு, ஓகேங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொசிஷன்ஸ் இருக்கும். அதை தவிர, அந்த பட்டங்களை தவிர மற்ற எல்லா பட்டங்களும் செல்லாததா சொல்லி நம்மளோட கவர்மெண்ட் ஆணை பிறப்பிச்சிருப்பாங்க. அதுதான் பிரிவு 18. இது வந்து ஒரு சப் கிளாஸ். இப்போ வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அல்லது சமத்துவ உரிமையில ஆர்டிகிள் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 மக்களுக்கு நடுவுல பாகுபாடு இருக்கக்கூடாது. 16 பொது வேலை வாய்ப்புல வந்து சம வாய்ப்பு கொடுக்குறோம். 17 தீண்டாமை ஒழிக்கிறோம். 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம். இதுல வந்து பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 4 to 5 ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுல வந்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 19 முக்கியம், 21A அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்ப்போம். பிரிவு 19 இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கிற உரிமை, கூட்டம் கூடுறதுக்கான உரிமை, இது எல்லாமே நமக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு கூட்டத்தை கூட்டலாம், சங்கம் அமைக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறது எதை பேஸ் பண்ணி செய்யறோம்னா இந்த ஆர்டிகிள் 19 பேஸ் பண்ணி தான். ஆனா இது எதுக்குள்ளார மட்டும்தான் இருக்குன்னா, இந்திய நாட்டுக்குள்ளார நீங்க எங்க வேணாலும் இருக்க இந்த உரிமையை வந்து வாங்கிக்கலாம். அதுக்காக நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல போய் கூட்டம் கூட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க கூட்டம் கூட்ட முடியாது. அமைதியான முறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நாம கூட்டம் கூட்டிக்கலாம், சங்கம் அமைச்சுக்கலாம். அதுக்கு எந்தவித தடையும் கிடையாது. இன்க்ளூடிங் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் த நேஷன். ஆர்டிகிள் 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அவங்க வந்து தண்டனையில இருந்து பாதுகாக்கிறதுக்கான உரிமை. ஓகேங்களா. அவங்க குற்றம் செஞ்சிருக்காங்க இல்ல குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறதுக்கான உரிமையை 20 சொல்லும். இதுக்கு அப்படியே ஈக்குவலா பார்த்தோம்னா நீங்க 22 பார்க்கலாம். சில வழக்குகள்ல கைது செஞ்சு தடுப்பு காவல்ல வைக்கிறதுக்கு எதிரான உரிமை. சின்ன பெட்டி கேஸ் அதை வந்து எடுத்து கொண்டு போய் சிறையில வைப்பாங்க. அந்த மாதிரியான கேஸுக்கு எதிரான உரிமை. இல்ல வேற ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் இருக்கும், அவங்க வந்து நீதிமன்றத்தை நாடி இருப்பாங்க. அவங்கள தடுப்பு காவல வைக்கிறதுக்கு நீதிமன்றத்துல இருந்து பிணை ஆணை வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வழக்குகள்ல இருந்து அவங்க பாதுகாப்பு பெறதுக்கான உரிமை பிரிவு 22. இது ரெண்டும் நம்மளை குழப்பி விடும், அதனால தெளிவா பாத்துக்கோங்க. ஆர்டிகிள் 20, ஆர்டிகிள் 22. அதுக்கு அடுத்து ஆர்டிகிள் 21க்கு வருவோம். வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு. இது வந்து என்ன, இது வந்து ஏன் வந்து இந்த ஆர்டிகிள் வந்து ரொம்ப நமக்கு தேவை அப்படின்னா, இந்த ஆர்டிகிள் சம்பந்தப்பட்ட 2 கேஸ் இருக்கு. ஓகேங்களா. 2 கேஸ் வந்து நம்மளோட ஹிஸ்டரியில இருக்கு. முக்கியமான ஒரு கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேனகா காந்தி வழக்கு. அதுல வந்து அவங்கள ஜெயில வச்சிருந்திருப்பாங்க, பாஸ்போர்ட் எல்லாம் முடக்கிட்டு ஜெயில வச்சிருந்திருப்பாங்க. அவங்க கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு அந்த ஆர்டிகிள் 21 கீழே என்னோட தனிப்பட்ட பாதுகாப்பு சுதந்திரம் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸ்ல வந்து இந்த ஆர்டிகிளை சுட்டி காமிச்சு பிணை வாங்கிட்டு வெளியே வந்திருப்பாங்க. அதனால இந்த ஆர்டிகிள் ரொம்ப முக்கியம். கடைசியா பார்க்க போற இந்த டாபிக்ல பார்க்க போற ஆர்டிகிள் 21A எல்லாருக்கும் பாப்புலர், தொடக்க கல்வி பெறும் உரிமை. 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் தொடக்க கல்வி கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 21A. ஸோ இதுதான் ரைட் டு ஃப்ரீடம் அல்லது சுதந்திர உரிமை. அடுத்து 2 ஆர்டிகிள் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 23 கொத்தடிமை முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லும். 24 அப்படிங்கிறது குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கணும்னு சொல்லும். ரெண்டும் சிம்பிளா 2 பாயிண்ட்ல முடிச்சுக்கலாம். 23 கொத்தடிமை ஒழிக்கணும், 24 குழந்தை தொழிலாளரை ஒழிக்கணும். அடுத்து சமய சார்பு உரிமை 25ல ஆரம்பிக்கும். 25ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரு சமயத்தை பின்பற்றலாம், ஏற்கலாம், இல்ல பரப்பலாம். அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. எதை வேணாலும் ஏத்துக்கலாம், பரப்பலாம், அதுக்கு தடை கிடையாது. அந்த விஷயங்களுக்குள்ளார நம்ம போய் நிர்வகிக்கக்கூடிய உரிமையை கொடுக்கறது ஆர்டிகிள் 26. பிரிவு 26ங்கிறது இப்போ ஒரு கோயில் சம்பந்தப்பட்டது, ஒரு சர்ச்சு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு, அதை நிர்வகிக்கக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது 27, நீங்க வந்து ஒரு மதத்தை பரப்பணும் அப்படின்னா அதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதே வெளிநாட்டுக்கு போனோம்னா ஒரு கோயில கட்டுறோம்னா அந்த கோயிலுக்கு ஏதாவது டாக்ஸ் இருக்கலாம். நம்ம ஹிஸ்டரியிலேயே பார்த்துருப்போம். ஹிஸ்டரியில நம்மளோட அக்பர் காலத்தெல்லாம் வந்து ஜிஸ்யா வரியெல்லாம் நீக்கியிருப்பாங்க. அதெல்லாம் டாக்ஸ் தான். அந்த மாதிரியான எந்த வரியும் இப்ப கிடையாது. அததான் சொல்றாங்க ஆர்டிகிள் 27ல. 28, இப்ப வந்து ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அவங்க அவங்களோட மதத்தை சார்ந்த சில என்ன சொல்றது அறிவுரைகளை தருவாங்க. அதுல கலந்துக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குழந்தைங்களா இருக்காங்கன்னா பெற்றோர்களோட ஒப்புதல் இல்லாம கலந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. அவங்க கலந்துக்காமையும் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றதுதான் பிரிவு 28. அடுத்து பார்க்க போறது கலாச்சார உரிமை. சிறுபான்மையினர்னா யாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஊர்ல வந்து 1 கோடி பேர் இருக்காங்க.
அதே ஊர்ல ஒரு சின்ன மதத்தை சார்ந்த ஒரு 200 பேர் மட்டும் இருக்காங்க. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான். ஸோ அந்த மாதிரியானவங்களும் நம்ம ஊர்லயே பிறந்தவங்க தான், நம்ம இடத்துலயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட மொழி இருக்கும், அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கலாச்சாரம் இருக்கும். ஸோ அவங்களோட பாதுகாப்பு கருதி அவங்களோட எல்லா விதமான விஷயங்களையும், எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட லாங்குவேஜ், மொழி, எழுத்து, அவங்களோட கலாச்சாரம் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கான உரிமையை பத்தி பேசியிருக்கு பிரிவு 29. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால வந்து பீஃப் பிரியாணிலாம் நிறைய இடத்துல வந்து ஸ்டால் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. எதுக்காகனா மாடு வந்து வெட்டுறதை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து அனுமதி ஏன் கிடைச்சதுன்னா, அது வந்து எங்களோட கலாச்சார உரிமை சொல்லி கேட்டிருப்பாங்க. அதனால அதுக்கான தடை கிடையாது நம்ம ஊர்ல. அடுத்தது பிரிவு 30. சிறுபான்மையினர் வந்து கல்வி நிறுவனங்களை தொடங்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கிறிஸ்டியன் மிஷனரிஸ் நிறைய இருக்கு. அவங்க தொடங்கலாம், அதை நிர்வகிக்கலாம். அதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஆர்டிகிள் பிரிவு 30. அடுத்தது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிகிள் 32. சரிங்களா? யாரோட தனிப்பட்ட உரிமை பாதிக்கப்பட்டாலும் அவங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்ட நேரா எங்க போலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை ஆர்டிகிள் 32. அடிப்படை உரிமை பாதிக்கப்படுதா, நீ நீதிமன்றத்துக்கு வா, உனக்கான என்ன சொல்றது உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகிள் சொல்லுது. இத வந்து அம்பேத்கர் இதயம் மற்றும் ஆன்மா, எதோட ஆன்மா? இந்திய அரசமைப்போட இதயமும் ஆன்மாவும் இந்த ஆர்டிகிள் தான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு அடிப்படை உரிமை மீறப்படுது, அதை எங்க போய் கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னா அந்த ஆர்டிகிள் இருக்கிறதுக்கான யூஸே இல்லாம போயிடும். ஸோ இந்த ஆர்டிகிள் மேல இருக்கக்கூடிய ஆர்டிகிள் எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்யுது. அதனால இந்த ஆர்டிகிள இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டை வந்து அரசியலமைப்போட பாதுகாவலன்னு இதன் மூலமா சொல்றாங்க. ஏன்னா டைரக்டா சுப்ரீம் கோர்ட் இதை தலையிடலாம். அதனால அவங்கள வந்து என்னன்னு சொல்றாங்க? அரசியலமைப்போட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 32க்கு கீழே 5 வகையான நீதி பேராண்மைகளை சுப்ரீம் கோர்ட்டால கொடுக்க முடியும். இதையே ஹை கோர்ட்டும் கொடுக்க முடியும். என்னென்னு பார்க்குவோம். ஹேபியஸ் கார்பஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க, அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்களை கொண்டு வந்து நிறுத்ததுக்கு இந்த ஹேபியஸ் கார்பஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது மேண்டுமஸ் இல்லைன்னா கட்டளை உறுத்தம். இப்ப நமக்காக ஒரு வேலை நம்ம ஆபீஸ்ல செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த நம்ம மேண்டுமஸ் மூலமா கொண்டு போகும்போது நீதிமன்றம் இவங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடும். அடுத்தது தடையுறுத்தம். ஒரு கீழ் நீதிமன்றத்துல இந்த கேஸ் வந்து எடுத்து வழக்காடுறதுக்கான உரிமையே இல்லை அப்படிங்கிற சமயத்துல இந்த ப்ராஹிபிஷனை போட்டோம்னா அந்த கீழ் நீதிமன்றம் அந்த சட்ட எல்லையை தாண்டி செயல்படுறத அது தடுக்கும். அடுத்தது ஆவண கோட்பு. ஒரு நீதிமன்றத்துல ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, நம்ம வந்து ஒரு அதுக்கு மேல இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு போய் இந்த கேஸ் வந்து அவங்க சரியா நடத்த மாட்டேங்கிறாங்க, இல்ல அவங்களோட எல்லைக்கு உட்படுறது கிடையாது அப்படின்னு நம்ம கேஸ் போட்டோம்னா உயர் நீதிமன்றமோ இல்ல வேற நீதிமன்றங்களோ என்ன பண்ணும்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சு வை, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அதை ஆராய்ச்சி பார்த்துட்டு வேற ஒரு கோர்ட்டுக்கு அது திருப்பி அனுப்பலாம். அதுதான் ஆவண கோட்பு. தகுதி முறை வினவும் அப்படின்னு சொல்றது வந்து ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்காரு, ஆனா ஒரு சட்டத்துக்கு புறம்பா இருக்காரு அப்படின்னா நீங்க எந்த வகையில இந்த ஆபீஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டே கேட்கறதுக்காக சொல்றதுதான் கோவேரண்டோ இல்லைன்னா தகுதி முறை வினவும். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருப்போம், சொத்துரிமை நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்போம். அது எந்த சட்ட திருத்தத்தின் படி அப்படின்னா 44வது சட்ட திருத்தத்தின் படி அந்த சொத்துரிமை அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கும். எந்த வருஷம்னா 1978. சரிங்களா? அதை நீக்கி எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னா பகுதி 12ல இருக்கக்கூடிய ஆர்டிகிள் 307 ஒரு சட்ட உரிமையா வச்சிருக்காங்க. சோ நமக்கு மூதாதையர்கிட்ட இருந்து ஒரு சொத்து வருது, அது நமக்கு பிரிச்சு தரல அப்படின்னு சொல்லி நேரா போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. நீங்க என்ன பண்ணணும்? அங்க இருக்கக்கூடிய தாசில்தார் கோர்ட்லயோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயோ கேஸ் போட்டு ஒரு சட்ட உரிமையா உங்களுக்கான உரிமையை வாங்கிக்க முடியும். அது உங்களோட அடிப்படை உரிமை இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். திரும்பவும் ஒரு ரிவிஷன் வருவோம். சரிங்களா? ஸோ அடிப்படை உரிமை பகுதி 3 ஆர்டிகிள் 12ல இருந்து 35 வரைக்கும். ஆர்டிகிள் 12 மாநிலம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லும். 13 இந்த சட்டங்கள்லாம் கீழே இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் மீறி ஒரு சட்டத்தை இயற்றும் போது அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 பாகுபாடு காட்டக்கூடாது. 16 வேலைவாய்ப்புல பாகுபாடு காட்டக்கூடாது. 17 தீண்டாமையை ஒழித்தல். 18 பட்டங்களை துரத்தல். அடுத்து 19 வருவோம். பேச்சுரிமை உட்பட 6 உரிமைகளை கொடுத்திருப்பாங்க. 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. 21 வந்து
தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. 21A எல்லாருக்கும் தெரியும், தொடக்க கல்வி. 22 தடுப்பு காவல்ல வைக்கிறதுக்கு எதிரான உரிமை. அப்படியே வந்தோம்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையில 2 23 கொத்தடிமை முறை ஒழித்தல். 24 குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்தல். 25க்கு வந்தோம்னா சமயத்தை எந்த சமயத்தை வேணா நீங்க ஃபாலோ பண்ணலாம். 26 அதை நீங்க நிர்வகிக்கலாம். 27 எந்த மதத்தையும் பரப்பலாம், அதுக்கு டாக்ஸ் கிடையாது. 28 எந்த மதத்தை சார்ந்த அறிவுரையிலையும் நீங்க கலந்துக்கணும்னு யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. 29 சிறுபான்மையரோட பாதுகாப்பு. 30 அவங்களோட கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. 32ன்னு வந்துட்டோம்னா நமக்கு என்ன சொல்றது, நம்மளோட அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்கப்படும் போது நேரடியா நீதிமன்றத்தை நாடலாம், அதுவும் சுப்ரீம் கோர்ட்டை நம்ம போய் நாடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 32 இதயம் மற்றும் ஆன்மா. சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது அரசியலமைப்போட பாதுகாவலன். அதே மாதிரி 5 நீதி பேராண்மைகளை பத்தி பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்டிகல் 31 நீக்கியிருப்பாங்க 1978ல 44வது சட்ட திருத்தத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறது பகுதி 12 307 வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற வீடியோ. நீங்க இது எல்லாத்தையும் இன்னொரு ரிவிஷன் பார்த்துக்குங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு மார்க் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை திரும்பவும் பார்க்குறேன்.